அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மிட்டாய் தான் பார்க்க போகிறோம். இப்போ மழை காலம்லாம் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, அதுக்கு தேவையான ஒரு மிட்டாய் தான் பார்க்க போகிறோம். இஞ்சி மிட்டாய் தான் பார்க்க போகிறோம். இஞ்சி மரப்பா நம்ம கொஞ்சம் ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம சாப்பிட்ருப்போம். இந்த மாதிரி சாப்பிட்ருக்க மாட்டீங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. ரெண்டு பொருள் போதும். இப்போ வாங்க எப்படின்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு மெஷரிங் கப்பில் அரை கப்பு இஞ்சி இருக்கு இல்லையா, அதை வந்து தோல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி அளந்து எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் மெஷரிங் கப் இல்லைனா ஏதாவது குட்டி பவுலில் கூட நீங்கள் அளந்துக்கோங்க. இப்போது இது மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது. அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள், கொஞ்சம் கூட நான் தண்ணி சேர்க்கல. இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வாங்க அடுப்பக்கம் போகலாம். நான் அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். அரை கப் அளவுக்கு நம்ம இஞ்சி எடுத்தோம்ல, அதுக்கு ஒரு கப் அளவுக்கு நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். இது கரெக்டாக இருக்கும். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வெல்லம்லாம் கரையட்டும். கரைஞ்சதுக்கப்புறம் வடிகட்டிக்கலாம். மண்ணெல்லாம் இருக்கும் இல்லையா, அதனால் வடிகட்டணும். ஃபஸ்ட்டு கரையட்டும். ஒரு 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் தாங்க இது. கரைஞ்சிருச்சு. இப்போ நான் வடிகட்டணும் இல்லையா, இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இந்த பாத்திரத்தை கொஞ்சம் அழைச்சிட்டு வந்துட்டேன். இதில் நான் வடிகட்டி சேர்த்துடலாம். நல்லா வடிகட்டியாச்சு. இப்போ நல்லா நுரைச்சிட்டு வரணும். அடுப்பு வந்து ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா நுரைச்சிட்டு வந்திருக்கு. இப்போ நான் மீடியம் பண்ணிட்டேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சு இஞ்சியை சேர்க்க போகிறோம். இப்போ நான் மீடியம் பண்ணிட்டேங்க. இப்போ நம்ம அரைச்ச இஞ்சியை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் 3 சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் தூள் நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் 2 சிட்டிகை அளவுக்கு பெப்பர் தூள் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணுன்னா சேருங்க, எல்லாம் விட்டுருங்க. இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது இப்போ மழை காலத்தில் நமக்கு சளிலாம் பிடிக்கும் இல்லையா, அது வந்து கொஞ்சம் கம்மியாகும். நல்லா கலந்து விடலாம். நல்லா திக்காயிட்டு வரணும். நல்லா திக்கானதுக்கப்புறம் பார்க்கலாம். நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள். பாத்திரத்துக்கும் இப்போ பார்க்க நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போது இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் சேர்க்கலாம். சேர்த்துட்டு சூடாக இருக்கும், பார்த்துடுங்க, சூடாக இருக்கும். இப்படி உருண்டை பிடிக்க வந்துச்சு அப்படின்னா நமக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுன்னா எடுக்காதீங்க. கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். நல்லா உருண்டை பிடிக்க வரணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இது நல்லா உருண்டை பிடிக்க வருது. நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா கலந்துட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணி தான் கலந்து விடுறேன். இதை உடனே இன்னொரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். அந்த தட்டில் கொஞ்சமாக நெய் தடவிருக்கேங்க. எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக கொஞ்சமாக நெய் தடவிருக்கேன். இதை நம்ம சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து பவுட்ரு பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு பாத்திரத்தில் சேர்த்தாச்சு. இப்போது நம்ம செஞ்சது நல்லா சூடாக இருக்கும் இல்லையா, அதனால் தண்ணி தொட்டுக்கோங்க கையில் நல்லா. அதுக்கப்புறம் கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. சூடாக இருக்கும். இது சூட்டை தான் பிடிக்கணும். அப்போ தான் உருண்டை பிடிக்க வரும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு நல்லா கெட்டியாயிரும். டக்கு டக்குன்னு பண்ணிடலாம். உருண்டை பிடிச்சிட்டு இந்த சர்க்கரையில் அப்படியே போட்டுருங்க. இந்த சர்க்கரையில் இந்த மாதிரி கோட் பண்ணுறது உங்களோட விருப்பம் தாங்க. இது உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிடலாம். சூட்டில் தான் எல்லாமே நான் பண்ணுறேன். எல்லாத்தையும் பிடிச்சாச்சு. இப்போது இந்த சுகர் பவுடரில் நல்லா கோட் பண்ணுங்கள். அவள் பார்க்க அழகாகவும் இருக்கும். கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி
வச்சோம் அப்படின்னா இது 2 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாங்க. இது கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இனிமேல் போட போகிற எல்லா வீடியோஸும் இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.